தம்பி எவாடா நான் சாவச்சேரி சாவச்சேரி தங்கம் விளைகிற பூமி என்ன முருகா ஏதோ உண்டாக்கி அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி டிக்டாக்களை கொஞ்ச நாள் செய்தபடியாக லவ்வர் மேலே கிடாச்சுன்னா பரவாயில்ல 12 லட்சம் 13 லட்சத்துக்கு மேலே முடிஞ்சது பதிவுகளோட ஏதோ மோட்டர் சைக்கிள் எடுத்து தந்தது புண்ணியமாக போச்சு. அடிக்கிறாள் அவளுக்கு உண்மையாக நாங்கள் யாருக்கு மரியாதை கொடுக்காட்டியும் அவளே கொடுக்கலாம். ஹலோ தங்கம். ஓமாம்மா சொல்லுங்க. ஓம் நான் இங்கே சொன்னதே ஒரு இதாக வந்தேன். இல்லை நீங்கள் சொல்கிற சார். ஏனெண்டா நாங்கள் புலாத்தை செலவழிக்கிறதுனால கோயிலில் கொண்டே வச்சு ஒரு விபூதியை போட்டு பட்டு கட்டி நூல் கட்டி எல்லாம் செய்து தான் ஓட வேணும் வாகனத்தையோ. நீங்கள் இவ்வளோ மினக்கட்டு தந்த நீங்கள். ஓமாம் அதை செய்வோமா. மற்றதோ அதான் நான் கோயிலுக்கு வந்தேன். கோயிலில் வந்து எல்லாத்தையும் காட்டி இப்போ எல்லாம் கண்டு திருநூற்றுக்குரியன் 2 3 இழுத்து போட்டு பொட்டுவளம் பச்சை கிச்சை கொண்டு போனேன். அதான் நான் வாகனத்தை சரியாக கொண்டு போனேன். நான் ஓடையில் விட்டு உருட்டி கொண்டு தான் கோயிலுக்கிட்ட கொண்டு வரேன். எல்லாம் பட்ஜெட்டு தான் ஏற்றுற அப்புறம் உங்களை மீட்டி கொண்டு போவேன். நாங்கள் சோடியாக தெரியலாம். ஆமாம் சரி வைங்க. அப்பா இன்னும் அக்கறையாக எடுத்தாலும் உண்மையில லவ் வரண்டா இப்படி எல்லாம் இருக்கும். இது சும்மா இப்போத்தே மாதிரி சாப்பாட்டை வண்டியா KFC கூட்டிக்கொண்டு போ ஐஸ்கிரீம் கொண்டு தான் வருவேன். அப்போ தான் கதைப்பேன். ரீலோட்டை போடும். அப்பா முந்தி உறுதியை லவ் பண்ணி அவ்வளோ ரீலோட் போட்டு இந்த காசு முழுக்க கரைச்சவன் சார். அம்மா இந்த மாதிரி தெய்வத்தை உருட்டி கொண்டு போய் இந்த கோயில் ஆகலக்கா ஐயா நிற்பாடுறானே ஐயா சொல்லுவோம். பிரச்சனை ஒன்று செய்தாத்தான் எனக்கு நல்லது. இப்படி லவ்வர் அதுக்கே கிடைச்சிருக்கு. சும்மா லவ்வர் விழுவுறவளையா இப்படி எல்லோரும் லவ்வர் ஹிந்தி லவ்வர்னால தான் 2 3 பேர் அவ்வளவு என்னட்டேருந்து வருகிறவளான்னு. இவளை ஏதோ தங்கம் மாதிரி அந்த சாவச்சரிக்கண்டா தங்கத்துக்கும் சாவச்சரிக்கும் ஒரு தொடர்பு அப்போ அந்த நேரத்தில் இருந்திருக்குது. ஏதோ அந்த தொடர்போ இந்த தொடர்போ கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். ஐயா பாட்டாங்க ஐயா. ஐயா நிற்க ஐயா. வா ஐயா அங்கே கொண்டு வரட்டேன். அப்படி வா ரொட்டி கொண்டு வா. அந்த கோயில் வா. என்ன பேரம்டாலும் ஓடிடுவாமான சைக்கிள் தான். நீ என்ன பிடிக்கல. ஆனால் உண்டு இதை வச்சுக்கொண்டு நீயும் வேறு யாரையும் லவ் பண்ணாமல் பார்ப்பாடவே. லவ் தானே பண்ணி விடுவோம். என்ன தவிர போகுது ரொட்டியாரனே என்ன சாம்பிராணி பெரிய இப்போ செய்து போட்டுத்தான் அவளை ஏற்றி கொண்டு போகிறது. குட்டிகள் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிஸராக்க போது உங்களை இப்படி ஒரு மூட்டை சேர்க்கிறேன். நான் தான் இவள் புதுசாக இறக்கிறேன். இந்த முதல் கம்பெனியிலே அவளும் விருப்பப்பட்டவள் தான். மூட்டை சேர்க்கலா போகிறான். அவளுக்கு விருப்பம் வந்து என்ன நூல் கட்ட போறீரோ? ஆமாம் மூட்டை சேர்க்க நல்ல அதில் விடுங்க. நல்ல விஷயம் அதில் விடுங்க. நூல்கள் கட்டி நல்ல பக்தி ஊர்றவங்க தான் வாகனங்கள் ஓட வேணும். ஏன்னா டிக்டாக்ல நான் ஒரு ஹிங்கண்டோடைய இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல. சத்தியம் விழிச்சா ஓகே. சரி ஐயா. ஐயா வா இருவார். நல்ல விஷயம். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நல்ல பொறுப்பா இருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு ஒரு 500 1000 எனக்கும் வேறு. அப்ப அடுத்தாது நேற்று. சரி. அப்ப நில்லுங்க வாருங்க. நூலை கட்டுவோம். ஐயன் துணை இருக்கிறானே பிரச்சனை இல்லையா? பிள்ளைக்கு முருகன் துணை இருக்க வாகன ஓட்டங்கள் நல்லா இருக்கும். இன்னும் மென்மேலும் வாகனங்கள் எடுக்க வேணும். ஐயாட்டா கொண்டறிவியல் நூல் கட்டுறதுக்கு. சரி கொண்டு வாங்க. எடுத்து கொண்டு வாங்க. ஓடியா எப்ப எடுத்தது புதுசோ? இது இப்ப 2 நாள். நல்ல விஷயம். யார் எடுத்து தந்தது? வெளிநாட்டில் ஆக்கள் இருக்கணுமா? நான் தான். நீங்க நல்ல விஷயம் தம்பி. நல்ல இப்படித்தான் இருக்கணும்.
அப்ப இந்த காலத்துல உள்ள ஊட்டிகள் நல்ல மோட்டர் சைக்கிள்கள் வடிவா பொறுமையா ஓட ஓடும் என்னென்ன பொறுங்க வாரு நான் மோட்டர் சைக்கிள் பூசை வைக்க போறேன் இப்ப நான் உங்களுக்கு தந்துட்டு தான் 2 ஓடும் என்ன இதை நீங்கள் கையில பண்ணுங்க நீங்க பூசிக்கொள்ளுங்க அப்ப என்ன விலைக்கு எடுத்த நீங்க 12 லட்சமா இந்த நல்ல கட்டிக்காரன் தான் என்ன உழைப்பு நான் சும்மா நல்ல உழைப்பு நான் நினைக்கிறேன் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிச்ச உள்ளி எல்லானே சொப்பியார் இன்ஜினியரா நல்ல விஷயம் அப்படி செய்யுங்க இது அப்படிங்கோ தட்டை அப்படிங்கோ வச்சிருங்க தம்பி எவாடா நான் சாவச்சேரி தங்கம் விளைகிற பூமி என்ன அப்ப சாவச்சேரியில இருந்து உங்களுக்கு நல்ல பிடிப்போ கோயில்ல நல்ல லவ்வர் இருக்குது இல்ல உங்களுக்கு அவ இருக்கிறாவோ லவ்வர் சும்மா கதைக்கிறேன் நீங்க அப்ப மகாலட்சுமிய முன்னுக்கு ஏத்த அப்ப நீங்கள் அவாவை ஏத்துங்க என்ன முதல் என்ன நான் மாத்தி காட்டுறேன் பூசை முடிய பூசை இருக்குல்லோ அப்ப நான் மாத்தி என்னடா பூசையா இருக்குல்ல நூலை கட்டி போட்டு மாத்தி காட்டுவோம் என்ன நல்ல விஷயமா இருக்கணும் காட்டுவோம் என்ன பூச்சி போட்டு என்ன பார்த்து இல்ல அது மென்மையான வியூதி ஏண்டா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்த மோட்டர் சைக்கிள்கள் அப்ப நாங்கள் அதுக்கண்டு ஒரு புரிம்பா ஒரு வியூதி வச்சுக்கிறோம் வாகனங்கள்ல பூசுறது பவுடர் மாதிரி அப்ப வாகனங்கள் கீறுபட்டு போடுமே அப்ப நூல் எப்படி கட்ட எதுல கட்ட பேசுவாங்க உங்களுக்கு கட்டுறது என்ன சரி வடிவா சுத்தி கும்பிடன சுத்தி கும்பிட்டுட்டு தச்சனை வையன வச்சுக்கோ அப்படியே பிடிச்சிருங்க தட்டை பிடிச்சிருங்க நானே சிரிச்சு போட்டோம் தலையில அள்ளி கொட்டுறேன் சரிங்க சரி தாங்கோ வடிவா சுத்தி கும்பிட்டு வடிவா மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போவோம் நீங்கள் இந்த பட்டியா விட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கட்டுங்க பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் நீங்க கஷ்டப்பட்டு எடுத்த மோட்டர் சைக்கிள்கள் பார்த்து பத்திரமா எடுத்துக்கொண்டு போங்க நீ அவாவே வடிவா ஏத்துங்க என்ன அடிக்கடி வாகனங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆகலாம் வாங்க நான் நிப்பேன் என்ன நீங்கள் இப்பத்த இளைஞர் புள்ளியலோ அந்த காலத்து புள்ளியல் இருக்கல்லோ
ஒரு மோட்டர் சைக்கிள் அடுப்பும் இல்ல ஒன்றும் இல்ல. இப்போ சைக்கிள் தான் தெரியுது. அந்த 90ஆம் ஆண்டு பிறந்தது கல்யாணமும் இல்ல ஒன்றும் இல்ல. அப்ப நீங்கள் இப்ப பாருங்க மோட்டர் சைக்கிள்கள் என்ன, லவ் என்ன, கல்யாணம் என்ன. நான் டிக்டாக் செய்யறேன். டிக்டாக் அந்த வீடியோ எல்லாம் செய்வேன். சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம் தம்பி, நல்ல விஷயம். நீங்க அதுகளாலே உழைப்புகள் வருமே தொடங்க இல்லையா? பிரச்சனை இல்லையா? புதைத்தான் வருவான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்பவே வந்திருக்கு லாபங்கள் இருக்கு. அப்ப இந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு ஆளைத்தான் பின்னுக்கு ஏத்தலாம். அப்ப அதான் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆளைத்தான் ஏத்தலாம். என்ன நீங்க 2-3 பேரை ஏத்தணும்னு ஆசைப்பட்டா கவனம். சரியாண்ணா, நல்லா வாண ஒரு 500 கேட்டா 1000 வைக்கிற புள்ளியலப்பா இந்த காலத்து புள்ளிய. ஏதோ வந்தா சரி, இது ஏதோ அவைச்சார் நான் உழைச்சேன்னு நினைச்சிட்டார். பரவாயில்லை, இது அவள் வேண்டி தந்தபடியா நாளைக்கு என்னென்ன சொல்கிறாளோ தெரியா. கவனமாக இருக்கணும். முருகா தேடி வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளும் என்னென்ன பாடுபட்டு காசு கொண்டாந்தாலும் தெரியா. ஓடவும் எனக்கு ஒரு இதாக்குறா. இப்படி ஒட்டி கொண்டு தெரிஞ்சாங்க. டயர்கள் செய்ய பார்க்கும், பிரேக்குகள் செய்யும், பெட்ரோல்கள் முடியும். இப்படியே வடிவாகத்தே மாதிரியே இருக்கணும். முடிஞ்சு அப்படியே வடிவாக கொண்டு தெரிஞ்சா ஏன் பார்க்குற எல்லாம் அவளை ஆசைப்படும். அது கல்யாணம் பண்ணுறாங்க. கவனமாக கொண்டு விட்டா காசு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா தான் சரி. ஏன் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டேன். இதுக்கு இவ்வளோ காசு வந்தாலும் வச்சிருப்பா. அவன் நகைகளும் வச்சிருக்கான். தங்கம் இந்த தங்கமனை சாவச்சரி என்றாலே தங்கம் தானே. தங்கத்துக்கு என்ன குறை இருக்கு தெரியுமே. தங்கத்தால் என்ன மாதிரி மூட்டைச்சாக்கி முந்தையும் ஒருத்தர் இப்படித்தான் பேசுக்கு இதுகளில் வந்து எல்லாம் லைவ்ல கதைச்சு அவரோட தங்கத்தையே அப்படியே தன்னோட கொண்டு தெரிகிறார். எனக்கு டிக்டாக்குகளில் போன வழியா எனக்கும் ஒரு தங்கம் வந்து இப்படி கொண்டா வேண்டி தந்துக்கிறார். ஐயா சங்கீதா, என்னப்பா சேத்தனியா கொண்டு வாண்டா, நீ இதுக்கா டிவிக்கு தலையா கொடுத்தாலும் போக மாட்டேன். அவள் சரிமளத்தின் ஒட்டி அந்த நேரம் கேட்குறேன்னா நாங்கள் கட்டியிருக்கணும். அதுகளை விட்டுட்டு நாங்கள் நீங்களே அதை பெரிய சொத்து பத்து வச்சிருக்கிறோம், வீடு காணி வச்சிருக்கிறோம், கொப்பர் பெரிய தோட்டம் வச்சிருக்கிறோம். 2 நாங்கள் ஆசைப்பட்டு கட்டினாங்களே இங்கே வந்து பார்த்தா தான் ஒன்றும் இல்லை. நாங்கள் வேலைக்கு போய் உங்களை பார்க்கணுன்ற தேவையில்லை. எங்களுக்கு கல்யாணம் செய்தால் நீங்கள் தானே எல்லாம் செய்ய வேணும். சீதனத்திலும் அதில் மிச்சம் நிற்குது. அதுக்கு கதை இல்லை. அப்புறம் நகைன்னு சொல்லி போட்டு அதில் கொண்டாந்து எல்லாம் பழம் பவுனெல்லாம் கொண்டாந்து அகலை பேக்காட்டி போட்டு வந்தோடனே டிவியில அடிச்சு நொறுக்குவோம். இப்போ அவங்க சமையலுக்கு சமையல்ன்றாலும் அங்கே ஆவண்டோன்னு இங்கே கத்தரிக்காய் வெட்டுற, தக்காளி பழம் வெட்டுற, 8 சில போட்டு எங்கே ஓப்பன் போட்டான். காசு பண்ணுவாண்டு அவர் தீரார்.